வணக்கம் மக்களே, வெல்கம் டு டக் அவுட் ரிவ்யூ. இன்னைக்கு 2 சரவெடி சாட்டர்டே அப்படின்ட்டு இருந்தது. ஃபர்ஸ்ட் கேம் சிஎஸ்கே வர்சஸ் டிசி கேம், அதுக்கப்புறம் பஞ்சாப் கிங்ஸ் வர்சஸ் ஆர்ஆர். சிஎஸ்கேக்கு ஒரு தோல்வி, இன்னொரு பக்கம் பஞ்சாப் கிங்ஸுக்கும் ஒரு தோல்வி. ஸோ இந்த 2 மேட்ச் பத்தியும் தான் நம்ம வந்து ரிவ்யூ பண்ண போறோம். நானியை வெல்கம் பண்றேன். வணக்கம் நானி. வணக்கம் வணக்கம் வணக்கம். சூப்பரா இருக்க. எப்படி இருந்தாலும் அந்த மஞ்ச கண்ணாடியை விட மாட்டீங்க, விட போறது இல்ல அப்படின்ட்டு தெரிய வருது. அப்படி இல்ல, யோமி ஷோனாலே மேல மஞ்ச கண்ணாடி தான். ஏன் அப்படின்னா அப்படியா? யோமி ஸ்டைலான ஆளு, சோ நம்மளும் கொஞ்சம் ஸ்டைலா வரணும் இல்ல? ஓகே, டன். ஓகே, எஸ், டெஃபினெட்லி ஸ்டைலிஷா இருக்கணும். பட் ஸ்டைலிஷா ஆடின ஒரு டீம் பத்தி பேசல நானி. ஐ திங்க் டெல்லி கேபிட்டல்ஸ் நல்ல ஒரு வெற்றி அவங்களுக்கு. வின் பை 25 ரன்ஸ். ஐ திங்க் ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு 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 கன்வின்சிங்கான வெற்றி ஃபார் தெம். அது அப்படிதான் சொல்லி ஆகணும். இன்னொரு பக்கம் நிறைய பேசணும் சிஎஸ்கே பத்தி, பட் டிசி பத்தி பேசிடலாம். இன் ஸ்பெசிபிக் கேஎல் ராகுல் தான் ஒரு இன்ஸ்ட்ருமெண்டா இருந்தார் இந்த பர்டிகுலர் இந்த ஒரு பர்டிகுலர் மேட்சுக்கு. ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் நாக் தானே நானி பார்த்தது. ஃபேண்டாஸ்டிக்கா, ரொம்ப, அதாவது ஒரு கிளினிக்கல் பர்ஃபார்மன்ஸ் டிசியை பொறுத்த வரைக்கும். டோட்டலி தே அவுட் பிளேட் சிஎஸ்கே. ஆக்சுவலா அப்படிதான் பார்க்கணும். ஏன்னா அட் நோ பாயிண்ட் இந்த மேட்ச் வந்து சிஎஸ்கே வந்து ஒரு மாதிரி வந்து வின்னிங் பொசிஷன் மாதிரியே இல்லை. ஸோ த்ரூ அவுட் த மேட்ச் வந்து இல்லை, எங்கெங்கெல்லாம் வந்து சிஎஸ்கே வந்து தே வாண்டட் டு கம் இன் டு த மேட்ச் வரணும்னு நினைக்கும் போது அதை வந்து அந்த ப்ரெஷரை வந்து பியூட்டிஃபுல்லா ஹேண்டில் பண்ணி டிசி வாஸ் ஆல்வேஸ் டாமினேட்டிங் திஸ் மேட்சை. கேஎல் ராகுல் ரியலாவே ஹேட்ஸ் ஆஃப்ங்க. ஏன்னா ஐ திங்க் ஃபேஃப் இல்லை அப்படின்னும் போது இட்ஸ் அ பிக் அட்வான்டேஜ். ஏன்னா ஃபேஃப் ஆன் இஸ் ஓனே செம பிளேயர். அதே மாதிரி செப்பாக்க வந்து ஃபேஃபுக்கு பயங்கரமா தெரியும், ஃபேவரட் கிரவுண்டு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஃபேஃப் இல்லாத ஒரு டிசியை த பெஸ்ட் சான்ஸ் ஃபார் சிஎஸ்கே டு வின். ஸோ அதை வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கேஎல் வந்து ஹி டுக் த ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி. நாட் ஒன்லி கேஎல், ஆக்சுவலாக அவர் ஒரு ஆங்கர் ரோல் மாதிரி ஆடினால் கூட வந்த ஒவ்வொருத்தருமே ரைட் ஃப்ரம் போரேல், அக்ஷர் பட்டேல் விக்கெட் விழுந்து வராரு, ஃபர்ஸ்ட் பால் 6 அடிக்கிறாரு, ஸ்டப்ஸ் வராரு, பவுண்டரி அடிக்கிறாரு. ஸோ அந்த மாதிரி இட் வாஸ் நாட் அ 185 விக்கெட் யோமி. எனக்கு பார்த்த வரைக்கும், நான் என்ன பொறுத்த வரைக்கும் இட் வாஸ் ஒரு 160 to 165 விக்கெட். அது மாதிரி தான் இருந்தது. வித் த குவாலிட்டி ஸ்பின்னர்ஸ் ஆஃப் சிஎஸ்கே 165 தான் எனக்கு தெரிஞ்சு அதுல கொடுத்துருக்கணும். தே கேவ் 20 எக்ஸ்ட்ரா. ஆக்சுவலி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பாயிண்ட் ரேஸ் பண்ணீங்க. இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பாயிண்ட். ஐ மீன் மக்களுக்கு சொல்லிடலாம் ஏன் அவர் வந்து இப்படி சொல்றாருன்னா, இன்னைக்கு வந்து ஒரு ரெட் சாயில் பேஸ் விக்கெட் இருந்தது. ரெட் சாயில், பிளாக் சாயில், 2 விதமான சாயில் இருக்கு மக்களே. ஸோ ரெட் சாயில்ல பாத்தீங்கன்னா நிறைய பவுன்ஸ் கிடைக்கும். நிறைய இந்த பாம்பேல எல்லாம் பாத்தீங்கன்னா வெஸ்டர்ன் சைட் ஆஃப் இந்தியால வந்து பெரும்பாலும் ரெட் சாயில் விக்கெட் இருக்கும். நீங்க பேக் இன் 2008, 2009, 2010ல பாத்தீங்கன்னா சேப்பாக்கே வந்து அந்த ஒரு ஸ்கொயரே பிட்ச் வந்து ரெட் சாயில் பேஸா தான் இருந்தது. அப்பதான் வந்து நிறைய டர்ன் அண்ட் பவுன்ஸ் இருந்தது. அப்பதான் எல்லாருக்குமே சேப்பாக் வந்தாலே அந்த ஸ்பின் சோக். ஸோ தே காட் பேக் டு தட் பர்டிகுலர் ஃபார்முலா. அந்த அதனால்தான் நானி சொல்றீங்க இது இட் வாஸ் நாட் a 180 விக்கெட் அப்படின்ட்டு. நீங்க பாக்கும்போது பால் வாஸ் கிரிப்பிங் ஸ்லைட்லி அண்ட் தென் டர்னிங். அதாவது நீங்க கிரிப் ஆகி டர்ன் ஆகும்போது நீங்க ஸ்ட்ரோக்ஸ் ஆடுறது கஷ்டம், வந்த உடனே பேட்ஸ்மேன் அடிக்கிறது கஷ்டம். தே ஹேவ் டு செட்டில் அந்த பிச்சோடைய பவுன்ஸ், பேஸ், அந்த என்ன ஸ்டாப் ஆகி வருது அதுக்கு ஏத்தால் போல நீங்க ஆடுறதுக்கு டைம் எடுக்கும். ஸோ T20 இருக்கிறதே 20 ஓவரும் போது நீங்க ஒவ்வொரு பேட்ஸ்மேனும் வந்து ஒரு 4 பால் 3 பால் டைம் எடுத்துட்டாலே நீங்க வந்து அதனால தான் அந்த ஒரு 20 ரன்ஸை கம்மி பண்ணி நான் ஒரு இட் வாஸ் 160 to 165 டைப் ஆஃப் பிட்ச். எஸ், ஐ திங்க் ஐ அக்ரி வித் யூ. டெஃபினெட்லி நாட் அன் 180 விக்கெட். பட் ஐ திங்க் ஏர்லியா கலீல் நல்லா ஆரம்பிச்சார், அதுதான் உண்மை. நல்லா ஆரம்பிச்சார். ஜேக் ஃப்ரேசர் மெக்கர்க் அவரோட விக்கெட் சரியான லென்ஸ் போட்டார். இனிஷியலா ஸ்லோவா நம்ம போகலாம் ஒரு கட்டத்துக்கு. சரியான லென்ஸோட ஆரம்பிச்சாரு. அதனால்தான் வந்து அவர் ஒரு மாதிரி ஜேக் ஃப்ரேசர் மெக்கர்க்க ஒரு மாதிரி சார்ட் அவுட் பண்ண மாதிரி இருக்கு. எல்லா டீம்ஸும் என்ன பண்றாங்கன்னா மிட் ஆஃப் பின்னாடி வச்சிடறாங்க, இல்லாட்டி மிட் ஆன் பின்னாடி வைக்கிறாங்க. அண்ட் மேல் லென்த் போடாம அந்த பேக் ஆஃப் லென்த்தே வச்சிருந்தாரு. கலீல் ஒன்ஸ் அகெயின் ஹீ டிட் ஹிஸ் ஜாப் அஸ் a நியூ பால் bowler. அந்த ஒரு ஏர்லி ஸ்ட்ரைக் பண்ணாரு. நல்ல தொடக்கம். 0 for 1 இருந்தாங்க சிஎஸ்கே. அதுக்கப்புறம் தாங்க வந்தது வினய. அதுக்கப்புறம் தான் வந்தது யோபி. இல்ல யோபி, எனக்கு என்னது ஒன்னே ஒன்று புரியல. டோர்னமெண்ட் ஆரம்பிச்ச அணில இருந்து நம்ம கம்போஜ் நான் கத்தின்னு இருக்கேன். கம்போஜ், கிளென் பிலிப்ஸ், ஷமார் ஜோசப் நான் சொல்றேன்னு சொல்லிட்டு எடுக்க மாட்டேன்றாங்களா?
எந்த டீமுமே. நான் சொல்ற பிளேயர்ஸ் நான் வந்து வாஷிங்டன் சுந்தர் அங்க சொல்றேன் எடுக்க மாட்டேன்றாங்க. கிளென் பிலிப்ஸ் எடுக்க மாட்டேன்றாங்க. நீங்க ஷமாரா எடுக்க சொல்லாதீங்க. மாட்டேன்றாங்க. நீங்க சொல்லவே சொல்லாதீங்க. எதுவுமே சொல்லாதீங்க. நீங்க சொல்றது ஆமா. வந்து நானி ஒன்ஸ் மோர் பிரெடிக்ஷன்ல நான் தான் வின்னு. பட் என்ன ஓகே ஃபைன். முகேஷ் ஆர்ஆர் மேட்ச் நான் வின்னு. ஆர்ஆர் 2 பிரெடிக்ஷன் அது பண்ணோம்ல. வருவோம். அதுக்கு வரும்போது நீங்க வந்து என்ன வந்து தாக்கணும். இப்போ நான் உங்கள தாக்குற நேரம். இது ஓகே. தாக்குறது என்னங்க இருக்கு? சரியா ஆடலன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? சரி வாங்க சரி. பேக். ஓகே. ஃபைன். ஓகே. பேக் டூ த வீடியோ. முகேஷ் சௌத்ரி எதுக்குங்க? எனக்கு புரியவே இல்ல. என்ன மாரியான ஒரு செலக்ஷன் இது? நீங்க சொன்னீங்க அன்ஷுல் கம்போஜ் 100% ஐ அக்ரி வித் யூ. அதுக்கான ரீசனிங்கும் நான் உங்களுக்கு குடுத்துடுறேன். முகேஷ் சௌத்ரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஏன் ஒரு எக்ஸ்ட்ரா லெஃப்ட் ஆர்ம் சீமர்? 2 லெஃப்ட் ஆர்ம் சீமர்ஸ் எதுக்குங்க? தேவையே இல்லங்க. வெரைட்டிக்காக அட்லீஸ்ட் நீங்க வந்து ஒரு ரைட் ஹேண்டர் போயிருக்கலாம். அது ஒண்ணு. இன்னொன்னு அன்ஷுல் கம்போஜ் வந்து சமீப காலத்துல இன்ஃபார்ம்ல பெர்ஃபார்ம் பண்ற டொமஸ்டிக் இந்தியன் ஃபாஸ்ட் போலர். அது நல்லா தான் எடுத்தாங்க. ஏன் சிஎஸ்கே ஆக்ஷன்ல போய் எடுத்தாங்க? அவரு வந்து ரஞ்சி டிராஃபில ஒரே இன்னிங்ஸ்ல 10 விக்கெட் எடுத்தாரு. அது தவிர அது போன வருஷம் ஐபிஎல்லையும் சூப்பரா கிடைச்ச கொஞ்சம் சான்ஸ்ல ஒரு மாதிரி நல்ல ப்ராமிஸ் காமிச்சாரு. இந்தியா ஏ இப்ப சமீபத்தில் நடந்த இந்தியா ஏ மேட்சஸ்ல செமையா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்க ஒரு பிரைட்டான ஒரு யங் ஃபாஸ்ட் போலர் இன்ஃபார்ம்ல இருக்காரு. முகேஷும் நல்லா பண்ணிருக்காரு. சையத் முஸ்டாக் அலில நல்லா பண்ணிருக்காரு ஒத்துக்கிறேன். பட் இவர் இந்தியா ஏல எல்லாம் போய் நல்லா பண்ணிருக்காருங்க. எனக்கு புரியவே இல்ல நானி. இட் வாஸ் இல்ல an சிம்பிள். atrocious decision. It was absolutely there is no reasoning apart from the fact that அவர் மகாராஷ்டிரா ஆடுறாரு. அதனால இவர் கண்ணில் பட்டிருக்காருன்னு தவிர மகாராஷ்டிரால மட்டும்தான் நல்ல பிளேயர்ஸ் விளையாடிட்டு இருக்காங்களா? வெளி உலகத்துல எவ்வளவு நல்ல பிளேயர்ஸ் விளையாடிட்டு இருக்காங்க. பெட்டர் பிளாட்ஃபார்ம், அதாவது அடுத்த கட்டத்துல போய் பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. இதோட இந்த விஷயம் பார்க்கவே இல்ல. இல்ல 2 லெஃப்ட் ஆர்ம் சீமர் ஆடும்போதே ஆக்சுவலா பாத்தீங்கன்னா, உங்களுக்கு நீங்க வந்து ஒரு ரைட் ஹேண்டர், ஒரு லெஃப்ட் ஹேண்டர் ஆடும்போது ஆக்சுவலா நீங்க அங்க வந்து பேட்டிங்ல ரைட் லெஃப்ட் காம்பினேஷன் இருந்தால் கூட, இங்கேயும் ரைட் லெஃப்ட் காம்பினேஷன் இருந்ததுன்னா, அத வந்து நீங்க நல்லிஃபை பண்ணலாம். அண்ட் கம்போஜ பத்தி இன்னொன்னு என்னன்னா, இந்த ரெட் சாயில்ல வந்து ஃபேண்டாஸ்டிக்கா போட்டவர். மும்பைக்கு போன வருஷம் வான்கடேல ஆடின மேட்ச் இதே ரெட் சாயில் தான். வான்கடேல. சோ அங்க பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணாரு. அண்ட் நான் இன்னைக்கு மார்னிங் வந்து ஐ வாஸ் ஹோப்பிங் அவர் ஆட வைப்பாங்கன்னு நினைச்சுன்னு அன்ஷுல் கம்போஜோட வீடியோஸ்லாம் நான் பார்த்துட்டு இருந்தேன். என்னமா போட்டிருக்காருங்க. ஸ்டெம்ப் பறக்குதுங்க. இப்போ எனக்கு என்ன தெரியுமா? இப்போ பிரஷர் என்ன ஆகும்னா, இப்போ தே ஹவ் கான் 1 ரவுண்ட். சோ யாருமே எல்லாம் இப்போ கடைசியில கம்போஜுக்கு வரும்போது மஸ்ட் வின் கேம்ஸ்ல வரப்போறாரு அவரு. இப்போ இருக்கிற 10 கேம்ல 7 கேம் வின் பண்ணாதான் நீங்க குவாலிஃபைட். சோ இப்போ அடுத்த கேம் முகேஷ் நீங்க ஒரு கேம்ல டிராப் பண்ண மாட்டீங்க. யூ வில் கிவ் ஒன் மோர் கேம். ஏன்னா அவருக்கும் நம்ம வி ஹேவ் டு பி ஃபேர். சோ அந்த மாதிரி ஒரு கேம் கொடுத்தாங்கன்னா தென் கம்போஜ் வரும்போதே அவருக்கு ஃபுல் பிரஷர்ல வர போறாரு. ஐ அக்ரி. ஓகே, ஃபேரா இருக்கணும் ஒத்துக்கிறேன். பட் இல்லங்க, யூ காட் டு டேக் த கால்ஸ் நானி. திஸ் இஸ் வாட் த மிஸ்டேக் தட் வி ஆர் டூயிங். இந்த மிஸ்டேக்கை திருப்பி பண்ணிட்டு இருக்கோம். இட் இஸ் நாட் கட் த்ரோட். நீங்க டீமுக்காக யூ ஹேவ் டு டேக் சர்டன் கால்ஸ் நானி. நீங்க வந்து ஃபேர் கீர் மோர் கீர் எல்லாம் வேலைக்கே ஆகாது நானி. நான் கேட்ட கேள்விக்கு நீங்க சொல்லுங்க. இப்போ இருங்க, ட்ரிபாத்தி வந்து அவருக்கு பால் வந்து ஃபர்ஸ்ட் கண்ணிலே தெரியல. கரெக்டா? முதல் மேட்ச்ல நம்ம பார்த்தோம். அவர் ஆடுறதுக்குள்ள போயிருக்கு. பட் ட்ரிபாத்தியை வந்து உடனே வந்து டிசிஷன் எடுக்கல. தே கேவ் ஹிம் 3 சான்சஸ். 3 சான்ஸ்ல ஃபெயில் ஆனதுக்கு அப்புறம் தான் ஹி வாஸ் டிராப்ட். நீங்க அதே மாதிரி தான் ஹூடா. அவருக்கும் ஃபர்ஸ்ட் மேட்ச்ல இருந்து அடிக்கல. அவருக்கும் 2-3 சான்ஸ் கூட எல்லாருக்குமே அந்த மாதிரி சான்ஸ் தான் கொடுக்குறாங்க. கொடுக்காம நீங்க வந்து அந்த கட் த்ரோட் டிசிஷன் எடுப்பீங்களா? எடுங்க. எடுக்கணும். டீம் காசுக்கு நீங்க எடுக்கணும். சி நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. ஒரு பிளேயரை நீங்க உள்ள கொண்டு வந்தீங்கன்னா அவரு காம்பினேஷன்ல செட் ஆகணும். இவர் எங்க காம்பினேஷன்ல செட் ஆறு? யாராவது 2 லெஃப்ட் ஆர்ம் சீமர்ஸ் ஆடுவாங்களா T20 கிரிக்கெட்ல? எனக்கு புரியவே இல்ல. வெரைட்டிக்காக அட்லீஸ்ட் ஒரு ரைட் ஹேண்டர் ஆடுவாங்க. எனக்கு புரியவே இல்ல. சரி, ஓகே ஃபைன், நீ எடுத்து முடிச்சிட்டப்பா. ஓகே ஃபைன், நீ வந்து உனக்கு வந்து நம்பிக்கை இருக்கு. ஓகே ஃபைன், யூ காட் ஹிம். ஃபர்ஸ்ட் ஓவர் ஏராளமான ரன்ஸ் போகுது. கிட்டத்தட்ட 19 ரன்ஸ் கொடுத்தாரு. என்ன பண்ணுவீங்க நீங்க? என்ன பண்ணுவீங்க? ஒரு கேப்டனா இருந்து நீங்க என்ன பண்ணுவீங்க? அவரை வந்து ஓகே பவர் பிளே இல்ல, பவர் பிளேக்கு அப்புறம் சரி கொஞ்சம் வந்து ஃபீல்டு ஸ்ப்ரெட் ஆயிட்ட அப்புறம் நம்ம வந்து உள்ள கொண்டு வரலாம் அப்படின்ட்டு யோசிப்பீங்க. 5th ஓவர் எனக்கு புரியவே இல்ல. 5th ஓவர் எதுக்கு தேவையில்லாம கொடுத்து அந்த ஓவர் ஒன்ஸ் அகைன் எவ்வளவு ரன்ஸ் போச்சுன்னு எக்ஸாக்டா தெரியல. பட் அந்த டிசிஷன் ஆஃப் ஒன்ஸ் அகைன் அந்த டிசிஷன் ஆஃப் பிரிங்கிங் ஹிம் இன் தி 5th ஓவர் அதுவே தப்பு. யோமி, தேவையே இல்லாத ஒரு விஷயம். அது மட்டும் இல்ல யோமி, 3 ஸ்பின்னர்ஸ். அதாவது இப்ப சிஎஸ்கே உடைய போலிங் அட்டாக் உடைய மெயின் ஸ்டேவே இந்த 3 ஸ்பின்னர்ஸ் தான்.
அதுவும் இன்னி பிச்சில் இந்த 3 ஸ்பின்னர்ஸ் தே ஷுட் ஹவ் கம்ப்ளீட்டட் தேர் 12 ஓவர்ஸ். தே ஹேட் டுகெதர் போல்ட் ஒன்லி 8 ஓவர்ஸ் தான் போட்டாங்க. ஸோ அவங்களதுலேயே ஒரு 4 ஓவர். ஆனா திருப்பியும் என்ன ஆயிருக்கு, அது பண்ணாதனால கடைசியில திருப்பியும் முகேஷ் மீதி 2 ஓவரை கொடுத்து 4 ஓவர்ஸ் 50 ரன்ஸ். அவர் இடத்துல சப்போஸ் ஒரு கம்போஜ் ஆடி இருந்தாருன்னா ஒரு 4-25 4-30 கொடுத்திருந்தாருன்னா மேட்ச் இன்னைக்கு வின்னு. ஸோ டிஃபரன்ஸ் வந்து ஒரு 4-6 தான் டிஃபரன்ஸ். விக்டரிக்கும் டிஃபீட்டுக்கும் 24 ரன் தான் டிஃபரன்ஸ். ஸோ அந்த டிஃபரன்ஸ் வந்து ஈஸியா மேக்கப் பண்ணிருக்கலாம், விட்டாங்க. இன்னைக்கு நல்ல சான்ஸுங்க. இன்னைக்கு என்னங்க நல்ல சான்ஸ், சீன்லயே இல்லங்க, நீங்க கம்னு இருங்க. அது சொல்லுங்க, மேட்ச பத்தி பேசலங்க. அதாவது ஃபேஃப் டு பிளஸ் இல்லாத ஒரு டிசி, they are playing in Chennai on a red soil wicket with 3 quality spinners and Pathirana and Khalil. இந்த மாதிரி இருக்கும்போது ரெண்டு சேஞ்ச் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னைக்கு மேட்ச் வின்னுங்க. அந்த இவருக்கு பதில் முகேஷ்க்கு பதில் கம்போஜியம் போட்டுட்டு ருத்துராஜன் கான்வே ஓபன் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னைக்கு கதையே வேற மாதிரி ஆயிருக்கும். மிஸ் பண்ணிட்டாங்க. சரி, மிஸ் ஆப்வியஸ்லி பண்ணிட்டாங்க. பட் என்னெல்லாம் பண்ணாங்க மிஸ் பண்றதுக்கு அப்படின்னு தான் நம்ம பேசுறோம். சரி, நீங்க சொன்ன மாதிரி எஸ், ஜடேஜா ஆஷ் 3 ஓவர், ஜடேஜா 2 ஓவர் தான் போட்டார், 100 3 ஓவர். இன்ஃபேக்ட் அந்த முகேஷ் ஓவர் வந்து 100 போட்டிருக்கலாம் கடைசியில. நீங்க சொன்ன அந்த கடைசி ஓவர் எனக்கு சுத்தமா புரியல. ஏன் ஜடேஜாக்கு இதுதான் ரைட்டான ஒரு ட்ராக்குங்க. அவருக்கு ஒரு விக்கெட் வேற எடுத்தாரு. சமீர் ரிஸ்வி அண்ட் கேஎல் ராகுல் were batting from the 11th ஓவர் நினைக்கிறேன், இஃப் ஐ எம் நாட் ராங். 11th 10th ஓவரோ அவர் 5 ஓவர் ஆடுவாங்க. அதுக்கப்புறம் கூட 16th ஓவர் கூட ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் உள்ள வந்தாரு. இன்னொரு ரைட் ஹேண்டர் மேட்ச் அப்ஸ்ல போயிருக்கலாம். 2 ரைட் ஹேண்டர், 2 சொலையா. இன்ஃபேக்ட் சமீர் ரிஸ்வி வந்து அனுப்புனது வந்து சிஎஸ்கேக்கு பண்ண மிகப்பெரிய ஒரு நன்மை. நல்ல வேலை அவங்க அமிச்சாங்க. ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் முன்னாடி வந்தா இன்னும் மாட்டிருப்போம். பட் அவங்க டிசி வந்து நல்ல விஷயம் பண்ணாங்க. சமீர் ரிஸ்வியை நம்பி அனுப்புனாங்க. அவர் அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து சிஎஸ்கே வந்து இம்பாக்ட் பண்ணல. பட் அந்த டைம்ல நீங்க ஜடேஜாவை 2 ஓவர் போட்டிருந்தீங்கன்னா அவர் முகேஷ் திரும்ப வந்திருக்கவே தேவையில்ல. நீங்க சொன்ன அந்த 20 ரன்ஸ் போயிருக்காது. நான் ஐ திங்க் நம்ம குதிரைங்க வச்சிருக்கோம், ஓகேயா? ஆனா குதிரையை கரெக்டா யூஸ் பண்ண ரேஸ்லயே ஓட விட மாட்டேங்கிறோம். அப்படிதான் இருக்கு. தப்பான குதிரையை ஓட விடுறாங்க. அதுக்கு நான் குதிரைக்கு இன்னொரு வார்த்தை இருக்கு, அதை நான் சொல்ல வேணான்னு பாக்குறேன். பட் இதுதான் உண்மை. சி, நான் வந்து சொல்லிட்டீங்க, சொல்ல வேணாம் எதுவுமே சொல்லுங்க. எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சு பாருங்க, எல்லாரும் சிரிக்கிறாங்க பாருங்க. எனக்கு காதுல இல்லங்க, ஒன்னே ஒண்ணுங்க. இல்ல யோபி, ஒரே விஷயம். அதாவது என்னன்னா, ஃபர்ஸ்ட் காம்பினேஷன் அரைவ் பண்றதுக்கே 4வது மேட்ச் ஆயிருக்கு ஆல்மோஸ்ட். சோ இதுதான் ஆடணும்ட்டு. சோ இந்த காம்பினேஷனை அதை கரெக்டா வந்து அவங்க பொசிஷன்ல ஆட வைக்கிறதுன்றது அதை இன்னைக்கு பண்ணிருக்கணும். சோ பட் இப்போ கூட நான் என்ன சொல்றேன்னா, 4 மேட்ச் ஆயிருக்கு. இதுக்கு அப்புறமாவது மீதி 10ல 7 வின் பண்ணணும் போது இந்த மேட்சஸ்ல, கம்மிங் மேட்சஸ்ல நம்ம சொன்ன இந்த காம்போஜை கொண்டு வந்துட்டு ருத்துவ ஓப்பனிங் ஆட வச்சு திருப்பியும் பண்ணாங்கன்னா வித் தேர் bowling attack ஸ்டில் தே கேன் மேக் இட். என்னடா நீங்க ஸ்டில் சி ப்ராப்ளம். நீங்க வந்து ஸ்டில் நம்பிக்கை வாழ்க்கையில இருக்கலாம். நானே இருக்கணுங்க. ஒரு இன்டென்ட்டே இல்லாத ஒரு பேட்டிங் யூனிட் எப்படி மாத்தி ஆகணும்? ஏங்க அத மாத்த பண்ண முடியாது. அந்த இன்டென்ட் இல்லாம தான், இன்டென்ட் தான் மாத்தணும். ஃபர்ஸ்ட் வேலை வந்து இன்டென்ட் மாத்தணும். அதாவது நீங்க தோத்தாலும் பரவாயில்ல, நம்ம வந்து வின்னுக்கு போகணுன்ற இன்டென்ட்டை ஃபர்ஸ்ட் ஃபுல் டீமுக்கு வரணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அதுக்கு அப்புறம் நீங்க சொல்றதெல்லாம் பண்ணணும். பட் ஐ ஃபீல் திஸ் இஸ் தி பிகெஸ்ட் ரீசன். The elephant in the room is the mediocre captaincy is causing this team. This is my honest opinion. It might ஒரு மாதிரி ஹார்ஷா வரலாம், பட் இதுதாங்க உண்மை. நான் வந்து பூசி மொழியெல்லாம் சொல்ல. ஏன் நான் சொல்றேன்னா, only because see, நீங்க வந்து ஒரு இவ்வளவு நல்ல பிளேயர்ஸ் வச்சிருக்கீங்க. I'm not saying this is the best CSK lineup. நான் அப்படி சொல்லல. But the important role of a captain is making decisions, good decisions under pressure. நீங்க ஏன்னா ஒரு கேப்டன் வந்து இந்த மாதிரி ஃபார்மேட்ல, இந்த மாதிரி ஹைலி காம்படிட்டிவ் என்விரான்மெண்ட்ல ஒரு வார்த்தையும் ஒரு அசைவும் ஒரு தாட் ப்ராசஸும் ரொம்ப கீனானி. ஐ திங்க் ருத்துராஜ் இஸ் வே ஆஃப். எனக்கு இதுதான் என்னோட ஆனஸ்ட் ஒப்பீனியன். அவர் வந்து ஃபீல்ட்லயும் அந்த மாதிரியான ஒரு டிசிஷன்ஸ் எடுக்கிறாரு. பேட்டிங் என்ன நானே, அவர் எதுக்கு நம்பர் 3ல வராரு நானே? எனக்கு ரொம்ப வந்து I don't have words. Why is he coming at number 3?
பாருங்க, அவர் வந்து நம்பர் 3ல வரும்போது ருத்ராஜ் தான் இந்த டீம்ல பெஸ்ட் பேட்ஸ்மேன். சோ அவர் நம்பர் 3ல வரும்போதே இஸ் அண்டர் பிரஷர் பிகாஸ் ஏற்கனவே ரச்சின் அவுட் ஆயிடுறாரு. சோ வரும்போதே வந்து அவர் பிரஷர்ல தான் வராரு. வரும்போது என்னன்னா, இப்போ அவருக்கு என்ன பிரஷர்னா, அவர் பேட் பால்ஸ கூட வந்து ஃபுல் ஃபிளெஷ்டா அடிக்கிறதுக்கு யோசிக்கிறாரு. ஹாஃப் ஹார்ட்டடா ஆடுறாரு. ஏன்னா அவருக்கு என்ன பயம்னா, நம்ம அடிச்சு அவுட் ஆயிட்டோம்னா பின்னாடி யாரும் கிடையாது. அந்த மாரி இருக்காரு. சோ நெசசரிலி அவருக்கு சாய்ஸே கிடையாதுங்க. அடுத்த மேட்ச் ஹி ஹேஸ் டூ ஓப்பன் வித் கான்வே. இதுதான் அவர் பண்ணி ஆகணும். இல்ல அண்ட் டெஃபினெட்லி இல்ல நீங்க சொன்ன மாரி கேப்டன்சி ரொம்ப ரொம்ப சாதாரணமா பண்ணிட்டு இருக்காரு. ரொம்ப சாதாரணம். இன்னைக்கு எனக்கு சஞ்சு சாம்சன் ஆர்ஆர்ல வந்து வந்து ஒரு டிஃபரன்ஸ் ஒண்ணு கிரியேட் பண்ணாரு நான். இது கம்பேர் இட் இஸ் நாட் அன் ஆப்பிள் டு ஆப்பிள் கம்பேரிசன். ஏன்னா சஞ்சு ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்டு. இதோட பார்ட் ஆஃப் விக்கெட்ல நீங்க அவங்க ஆடினாங்க முலான்பூர்ல. அவங்களோட ஸ்பின்னர்ஸ் எல்லாருமே 4 ஓவர் கோட்டா போட்டு முடிச்சாங்க நானி. அவங்களோட ஸ்பின்னர்ஸ் வந்து தீக்ஷனா, அசரங்கா அண்ட் இன்னும் ஒருத்தர் போட்டாரு கார்த்திக் குமார், கார்த்திகேயா குமார் அவர் 2 ஓவர் போட்டார். குமார் கார்த்திகேயா. ஏங்க 10 ஓவர் போட்டாங்க. ஆமா. எப்படி அவர் மட்டும் எப்படி எப்படி ரொட்டேட் பண்ணாரு எனக்கு புரியல. இத்தனைக்கும் எனக்கு 200 அடிச்சிருக்காங்க ஓகே. பட் அந்த பாட்டா விக்கெட் நீங்க கன்சிடரேஷன் எடுத்து வச்சீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாவே டக்கு சக்கு சக்கு சக்குன்னு மாத்தி கொண்டு வருது. தீக்ஷனாவை கொண்டு வந்தாரு பவர் பிளேல. அசராங்காவை மிடில்ல வச்சாரு. நடுவுல வந்து யுத்வீர் வந்து ஒரு ஓவர் பவர் பிளேல ஓட்டாரு. அதுக்கப்புறம் கட் பண்ணிட்டாரு. சோ ஒரு டிசிஷனும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு நீங்க இந்த ஸ்பின்னர்ஸ் போட்டதுல ஒரு பியூட்டிஃபுல் ஸ்ட்ராட்டஜி ஒண்ணு பண்ணாரு. அதாவது இந்த ஓவர் அசரங்கா போட்டாருன்னு வச்சுக்கோங்க. அந்த ஓவர்ல வந்து ஒரு முதல் 2-3 பால் ஆயிட்டு ஒரு 5வது பால் போது பேட்ஸ்மேன் வந்து ஓஹோ அசரங்காவை அடுத்த ஓவர் பொழந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறான். ஆனா அடுத்த ஓவர் வந்து அந்த இடத்துல அசரங்கா வருது இல்ல. அந்த இடத்துல கார்த்திகேயா வரான். சோ கார்த்திகேயாவை வந்து நீங்க வந்து ஆடிட்டு அடுத்த ஓவர் கார்த்திகேயா அடிக்கலான்னு போது அந்த இடத்துல தீக்ஷனா வரான். நடுவுல வந்து ஆர்ச்சர் வேற ஒரு ஓவர் செம்மையா கொண்டு வந்தாரு நடுவுல. ஆர்ச்சரோட ஃபர்ஸ்ட் 2 ஓவர்ஸ் போட்டா அதுக்கப்புறம் நடுவுல பவர் பிளே 7வது ஓவரோ 9வது ஓவரோ பிரில்லியன்ட்டா துடுமுன்னு கொண்டு வந்தாரு. அந்த இடத்துல ஒரு பிரஷர் இருக்காம இருந்தது. ஆர்ச்சரை கொண்டு வந்து அந்த இடத்துல போட்டு அந்த ஒரு 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 அமுக்கு அமுக்கினாரு. சோ இன்னைக்கு சஞ்சுஸ் கேப்டன்சி வாஸ் ஸ்பாட் ஆன். சந்தீப்பை கொண்டு வந்தாரு பவர் பிளேல. அவர் யூசுவலா பவர் பிளேக்கு அப்புறம் வர போலரு. சோ இது நான் என்ன சொல்ற வரேன்னா மக்களே, ஆஸ் எ கேப்டன் வந்து ஒரு ப்ரோஆக்டிவா இருக்கணும், கேம்ல இருக்கணும். ஒரு ஒரு ருத்துராஜோட கேப்டன்சில ஒரு செட் டெம்ப்ளேட்ல போற மாதிரி இருக்கு. அது வேலைக்கு ஆகாது. T20 கேம் இவால்வ் ஆயிடுச்சு. நீங்க ஒரு இது வந்து சையத் முஷ்டாக் அலி டிராஃபி கிடையாது. ஒரு செட் டெம்ப்ளேட்ல போறதுக்கு இது ஐபிஎல். த பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் ஆர் கொலைடிங் ஹியர். நீங்க நீங்க வந்து என்கவுண்டர் பண்றது த பெஸ்ட் ஆஃப் த வேர்ல்ட். அதுக்கு நீங்க வந்து அஸ் எ கேப்டன் டாப் ஆஃப் யுவர் ஹெட் எவ்ரி செகண்ட் வந்து எவ்ரி பால் இஸ் அன் இவெண்ட். அந்த இவெண்ட்ல நீங்க வந்து என்ன மாதிரி டிசிஷன்ஸ் எடுக்கிறீங்க will change the direction of the game. அந்த விதத்துல I feel இல்லங்க அன்பு செல்வன் மாதிரி இருக்கணும் ஆக்சுவலா. காக்கா அன்பு செல்வன் சூர்யா. IPS. ஆமா என்கவுண்டர் பண்ணணும் நீங்கல்ல. என்கவுண்டர் நீங்களே. இந்த இடத்துல வந்து நீங்க வந்து அந்த மாதிரி அதாவது அவ்வளவு ரெடியா இருக்கணுங்க. சான்ஸ் கிடைச்சா டப்புன்னு போட்டுடணும். சொல்லுவார் தெரியுமா? அந்த ஏதோ ஒரு ரயில்வே ட்ராக்ல ஏதோ ஒன்று சுட்டுட்டு சொல்லுவாரு. பாரு எல்லாத்தையும் முடிச்சிட்டோம் பாரு அப்படின்னுவாரு. அந்த மாதிரி அதாவது யூ ஹேவ் டு க்ளோஸ் அவுட் கேம்ஸ். அதாவது நீங்க கேம் ட்ரிஃப்ட் ஆக விடக்கூடாது. இது போகும் அங்கேயே போட்டு அப்படியே ஒரு அமுக்கிடணும். திங்கிங் ஆன் த ஃபீட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான். ஐ திங்க் அது ஐ எம் நாட் சீயிங் தட் வித் ருத்துராஜ். இது வந்து ஐ திங்க் ஐ எம் ஷூர் யூல் அக்ரி வித் தட். ஏன்னா சி ஆப்வியஸ்லி ஒரு தோனியோட ஷூஸ்ல ஃபில் பண்றது இஸ் ஓகே. அது எப்பயுமே நம்ம ஒரு வருஷம் கொடுத்தாச்சு. அந்த லெவரேஜ் கொடுத்தாச்சு, அந்த லீவி கொடுத்தாச்சு, அந்த ஒரு ஸ்பேஸ் கொடுத்தாச்சு. பட் இதெல்லாம் பேசிக் எரர்ஸ். இதெல்லாம் வந்து இந்த லெவல்ல வந்து ஐ திங்க் யூ ஹாவ் டு பி எக்யூப்ட் டு டேக் தோஸ் டிசிஷன்ஸ். அது நடக்கல. பட் சேயிங் தட் ஒரு பக்கம் நம்ம வந்து கேப்டன்சி சூப்பர்னா அக்சர் பட்டேல் சூப்பரா பண்ணாரு. ஐ வாண்ட் டு டாக் அபவுட் டிசியோட பிளான்ஸ் அண்ட் எக்ஸிகியூஷன். இன்னைக்கு வந்து ஆன் பாயிண்ட்ல இருந்தது. நானே ஒரு விஜய் சங்கருக்கு வந்து ஃபர்ஸ்ட் அப் மேல போடுறதா இருக்கட்டும், ரைட் அப் அன்லக்கி அன்லக்கி மிச்சல் ஸ்டார்க் சூப்பரா ஆடினார் விஜய் சங்கர். நோ டவுட் அபவுட் இட். அது அவுட். ஃபர்ஸ்ட் பாலே வந்து மிஸ் பண்ணாரு. பட் ஐ ஆல்வேஸ் ஃபெல்ட் தட் விஜய் சங்கர் அந்த ஃபுல்லர் பால் வந்து இஸ் ஆல்வேஸ் கொஞ்சம் லேட்டா வருவார் அப்படிங்கிற ஒரு விஷயம். அண்ட் மிச்சல் ஸ்டார்க் ஒரு பக்கம், முகேஷ் குமாரும் ஏர்லி பிரேக் த்ரூஸ் கொடுத்தாரு. ஸோ இட் வாஸ் அ பியூட்டிஃபுல் கலெக்டிவ் டீம் எஃபர்ட். ஒரு மாதிரி ஒரு வெல் ஆயில்டு மிஷினா இருக்கிறாங்க. ஒரு பேட்டருக்கும் விப்பிய வந்து ஸ்ட்ரெயிட்டாவே ஸ்பின்னர்ஸ் டூபே வரும்போது ஸ்ட்ரெயிட்டாவே விப்ராஜ் அவரு செமையாவும் போட்டாரு இன்னைக்கு.
இட் வாஸ் அமேசிங் டு see. அது அது மட்டும் இல்ல யோமி, அக்ஷர் பட்டேல் அவங்களுடைய மெயின் bowler 17th ஓவர் வரைக்கும் போலிங்கே வரல. இருக்கிற bowlers வச்சு ரொட்டேட் பண்ணிட்டாரு. இன்னைக்கு இவங்க எல்லாம் நல்லா போடுறாங்க இந்த கண்டிஷன்ஸ்லன்னு சொல்லிட்டு ஜாலியா அவர் அக்ஷர் பட்டேல் வந்துட்டு அப்புறம் 17th ஓவரோ 18th ஓவரோ போட்டு போறாரு அவரு. சோ அந்த மாதிரி பண்றாங்க. அதான் சொல்றேனே. சோ ஃபென்டாஸ்டிக் கேப்டன்சி அவங்க பண்ணாங்க. பட் சிஎஸ்கே ஆல்சோ பிளேட் இன்டு தேர் ஹேண்ட்ஸ். அதாவது அந்த எந்தெந்த சுச்சுவேஷன்ல சிஎஸ்கே கேபிட்டலைஸ் பண்ணுமோ அந்த சுச்சுவேஷன்லாம் விட்டுட்டாங்க. இன்ஃபேக்ட் 112 ஆஃப் 55 பால்ஸ் அந்த அந்த ரேஞ்சில் தான் அந்த பார்ட்னர்ஷிப் ஸ்டார்ட் ஆச்சு தோனி அண்ட் விஜய் சங்கர். ஸோ நான் ஐ வாஸ் ஹேவிங் எ ஹோப். நம்ம பழைய தோனியை பார்த்துருக்கோம்ல, தோனி 25 பால் அண்ணா 65, ஸோ அடிச்சு வின் பண்ணி கொடுத்துருவாருன்னு சொல்லிட்டு நான் நினைச்சேன். பட் இட் வாஸ் நாட் டு பி. ஸோ இப்போ சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் தே ஹேவ் ஒரே டெம்ப்ளேட் தான். டாப்ல இருக்கிற 4 பேர் பயங்கரமா அடிக்கணும். இவங்க பினிஷிங்க்கு ஒரு 2 ஓவர் 3 ஓவர் இவங்க எல்லாம் பின்னாடி ஆடுற மாதிரி வரா மாதிரி தான் இருக்கு. டாப் ஆர்டர் எங்கெங்க அப்படி இப்படி திரும்பறதுக்குள்ள போயிட்டு ஜஸ்ட் ஒரு தண்ணி குடிச்சிட்டு வரலான்னு போயிட்டு வரதுக்குள்ள ஓபனர் ஒருத்தர் காலி ஆயிடுறாரு எல்லா மேட்சும். இல்ல நான் கரெக்ட் 100% நீங்க சொல்றது கரெக்ட். நான் என்ன ஃபீல் பண்றேன்னா, லுக்கிங் அட் டெவான் கான்வே, நீங்க அவர் ஆடின விதம், இட் இஸ் நாட் ஈஸி ஃபார் அ பேட்டர் நானி. ஏன்னா நீங்க ஒரு 3 மேட்ச் உக்காந்துட்டு டீம் ஒழுங்கா பண்ணாத போது திடீர்னு 4வது மேட்ச் எப்பா நீ தயவு செஞ்சு எனக்கு ரன்ஸ் அடி கொடுப்பா அப்படின்ட்டா யாரு எந்த பேட்டர் உனக்கு பண்ணுவான்? அவனுக்கும் கொஞ்சம் டைம் ஆகுங்க. அவரும் சாம்பியன்ஸ் டிராஃபில இருந்து உட்காந்துட்டு வராரு. சோ அங்கேயே நீங்க யூ லெட் ஃபர்ஸ்ட் மேட்ச்லயே யூ புட் ஹிம் டவுன், யூ லெட் ஹிம் டவுன் பை நாட் பிளேயிங் ஹிம். அவரு திடீர்னு ஏன்பா பாசிட்டிவா அடுப்பா, எங்களுக்கு நல்ல ஸ்டார்ட் கொடுப்பா, எவன் கொடுப்பா? கஷ்டம் நானி. கஷ்டம், ரொம்ப கஷ்டம். அதுவும் இட்ஸ் a batter's game. See, bowler அட்லீஸ்ட் 6 பால் இருக்கு. நீங்க 2 பேட் பால் போட்டு 2 6 அடிச்சா கூட திரும்ப கம்பேக் பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. நான் டெவான் கான்வேயோட பிளேஸ்ல இருந்து பேசுறேன். இட் இஸ் டஃப். யூ cannot expect somebody to suddenly turn up and give you that electrifying start. And டெவான் கான்வேயோட கேம் அதுவும் கிடையாது. எக்ஸாக்ட்லி பண்றதா இருந்தா ருத்துராஜ் தான் பண்ணும். பட் அன்பார்ச்சுனேட்லி அது நடந்தது. நிறைய சமூக தளத்துல நிறைய பேர் ஏன்பா டெஸ்ட் மேட்ச் பாக்குற மாதிரி இருக்கு, டெஸ்ட் மேட்ச் இதெல்லாம் இந்த மேட்ச் முடிச்சுட்டு வந்தவங்கலாம் என்ன நடக்குது ஏது நடக்குது, டெஸ்ட் மேட்ச் பாக்குற மாதிரி இருக்கு, எக்ஸ்ட்ரா 2 ஓவர் கொடுங்க சிஎஸ்கேக்கு அப்பதான் வின் பண்ணுவாங்க, அது மாதிரி பேசுறாங்க. அதுதான் எனக்கு ரொம்ப இட் was quite hurtful. I was little off today. Going closer to the target will serve no purpose. அந்த 2 பாயிண்ட் அந்த காலம்ல வரலன்னா நீங்க ரன் ரேட் நெட் ரன் ரேட் ஏத்தி வச்சு எல்லாம் பிரயோஜனமே கிடையாது. இப்போ சிஎஸ்கே அவங்க இப்போ க்ளோசர் போயிட்டு 12 ரன்ல தோக்குறாங்க. சோ அந்த மாதிரி நீங்க இப்ப இன்னைக்கு 24 ரன்ல தோக்குறாங்க. இதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க போயிட்டு ஆல் அவுட் எஃபர்ட் அந்த இன்டென்ட்ட காமிங்க. யூ லூஸ் பை 50 ரன்ஸோ முதல்ல ஒரு மேட்ச் தோத்தாங்க தெரியுமா, ஏதோ ஒரு மேட்ச் ஆர்சிபியோடியா 50 ரன் பரவாயில்ல நீங்க. ஆனா அதுல நீங்க இன்டென்ட் காமிச்சிருக்கணும். அந்த மேட்ச்ல ஆக்சுவலா அந்த இன்டென்ட் காமிக்கல. சோ ஆக்சுவலா என்னன்னா சிஎஸ்கேக்கு ஒன்னே ஒண்ணுதாங்க, தே நீட் தட் ஒரு அக்ரெசிவ் பாசிட்டிவ் இன்டென்ட். அத வந்தாலே half the job will be done. யாரு பண்ணுவாது? அப்படி கேள்வி எனக்கு என்ன கேள்வினா, யாரு டீமே பண்ணணும். யாருக்குமே அந்த இன்டென்ட் இல்லங்க. நீங்க வரும்போது நீங்க அந்த ஒரு அக்ரெசிவ் இன்டென்ட்டோட நீங்க எடுத்த உடனே அந்த ஒரு பரபரப்பு, அந்த ஒரு அடிச்சு வின் பண்ணணும். நம்ம we have to go for the target, so we have to close things out. so இப்ப இந்த ரவி சாஸ்திரி பேசுவார் தெரியுமா, இப்படி மாற தூக்கிட்டு அவர் அந்த அந்த மாதிரி ரவி சாஸ்திரி பேசும்போது உங்களால முடியுமோ முடியாதோன்றது அர்த்த விஷயம். ரவி சாஸ்திரி பேசும்போது எல்லாருக்குமே ஒரு தோணும் இது முடியும்ட்டு. சோ அந்த மாதிரி அதாவது பேடி அப்டான்லாம் எதுக்குங்க ஒவ்வொரு வேர்ல்ட் கப்புக்கு கூட்டு வராங்க? ஒரு வேர்ல்ட் கப்ல கூட்டு வந்துட்டு பேடி அப்டான பேச சொல்றாங்க. நம்ம இந்தியா வின் பண்ண போது கூட பேடி அப்டான் இருந்தாரு 2011 வேர்ல்ட் கப், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சோ எதுக்குன்னா அதாவது இப்போ ஒவ்வொருத்தருக்குமே சில பேருக்கு ஆட்டோமேட்டிக்கா செல்ஃப் பிலீஃப் இருக்கும் லைஃப்ல. சில பேருக்கு அந்த செல்ஃப் பிலீஃப், அதாவது நீ யாருன்னு, இப்போ யோமி நீ யாருன்னு நான் சொன்னாதான் உங்களுக்கு தெரியும், உங்களுக்கா தெரியுமான்னு தெரியாது. சோ நான் எடுத்து சொல்லணும், ஏய் யோமி உன்னால இது பண்ண முடியும், உன்னால நீ இது பண்ண முடியும் நான் சொல்லும் போது தான் உங்களுக்கும் தெரியும். சோ ப்ராபபிளி சிஎஸ்கேக்கு ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச் ஃப்ரம் எனிஒன், இல்ல ஈவன் இஃப் இட் இஸ் தோனி ஃபைன் ஆர் எனிபடி ஃப்ரம் அவுட் சைட், யாரோ ஒருத்தர அந்த மாதிரி நீங்க சொன்னீங்கன்னா தென் ப்ராபபிளி நீங்க பாருங்க, டீம் கம்போசிஷன் ஒண்ணு, பட் அந்த இருக்கிற டீமை வச்சு மேக்ஸிமைஸ் பண்றதுக்கு நீங்க யூ நீட் தட் செல்ஃப் பிலீஃப்.
செல்ஃப் பிலீஃபை வந்து இன்ஸ்டில் பண்ணணும், அவ்வளவுதான். நானே நம்ம இந்த கட்டத்துல வந்துட்டு இதெல்லாம் பேசின்னு இருக்கோம். செல்ஃப் பிலீஃப் ஏங்க இது 1 hour வேலைங்க. பண்ணலாங்கிறது இல்ல நானி. 1 பண்றது hour ஓகே. வேலைங்க. ஆப்வியஸ்லி கரெக்ட் நானி. நம்ம இங்க இருந்து பேசி நம்ம சொல்லலாம் பண்ணலாம் கிடலான்ட்டு. பட் நான் ஆடி இருக்கிறதுனால சொல்றேன். அந்த ஜோனே இப்போ இருக்கிற அந்த ஒரு பிளேயர்ஸ் இருக்கிற அந்த ஜோனே வந்து இல்ல ரொம்ப ஒரு நெகட்டிவான ஒரு ஸ்பேஸ்ல சரி, இருப்பாங்க. இப்போ நீங்க சொல்லுங்க. அதுல இருந்து மீண்டு வரணும்னா இப்போ நான் என்ன கேக்குறேன்னா, இப்ப நான் இந்த சொல்யூஷன் சொன்னேன். இந்த மாதிரி வந்து ஒரு செல்ஃப் பிலீஃப் வந்தாலே போதும், சிஎஸ்கே வில் கம் பேக்ன்னு நான் சொல்றேன். ஒரு பாசிட்டிவ் இன்டென்ட்டை கொண்டு வரதுக்கு ஏதோ யாரோ ஒருத்தர் வந்து ஒரு மோட்டிவேஷன் பண்ணணும், அவ்வளவுதான் எனக்கு நான் சொல்றது. இப்ப நீங்க சொல்லுங்க, என்ன பண்ணா சிஎஸ்கே கேன் கம் பேக்? they have to take some calls நான் first of all they என்ன have கால்? to take some calls. என்ன கால்? பேட்டர்ஸ் வந்து சின்ன பசங்களை இறக்கி விடுங்க. இந்த ஷேக் ரஷீத் எல்லாம் இருக்கிறாரு, அவரை இறக்கி விடுங்க. அவருக்கு தெரிஞ்ச கேம் அதான். அவர் அட்லீஸ்ட் அதை ஆடிட்டு போட்டோம். இப்ப விஜய் சங்கரை போயிட்டு சரி நான் விஜய் சங்கர் டிராப் பண்ணணும்னு நான் சொல்ல. பட் திடீர்னு விஜய் சங்கரை போயிட்டு நீ 200 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடுப்பா அப்படின்னு சொன்னா எப்படி அவர் எப்படி ஆட முடியும்? இல்லாட்டி டெவான் கான்வே எப்படி ஆட முடியும்? இல்லாட்டி நான் சொல்றேன் இதுல டூபேயால ஆட முடியும். பட் அவரை போயிட்டு திடீர்னு நீ வந்து கிரைண்ட் பண்ணி ஆடுப்பா, ஆங்கர் ரோல் ஆடுப்பான்னா எப்படி ஆட முடியும்? அண்ட் திஸ் டீம் இஸ் நவ் வித் லோ கான்ஃபிடன்ஸ். இட்ஸ் நாட் கோயிங் டு பீ ஈஸி. எவ்வளவு பேர் இறக்கி விட போறீங்க புது பசங்களை? ஒன்னொன்னா இறக்கி விடுங்க. நீங்க அட்லீஸ்ட் எங்கேயாச்சும் நீங்க ஆரம்பிக்கணும்ல. யாருக்கு பதிலா? நம்ம யாருக்கு பதிலா இறக்கி விடணும் சொல்லுங்க. இந்த கேள்வியை கேட்டே வந்து என்ன ஆஃப் பண்றீங்க தெரியலங்க. யாரோ நான் ஆஃப் பண்ணல. நான் என்ன கேக்குறேன்னா, யாரோ என்ன கேக்குறேன்னா, யாரோ இல்ல, ருத்துவ டிராப் பண்ண முடியாது, என்ன கான்வேவை டிராப் பண்ண முடியாது, ரச்சினை டிராப் பண்ண முடியாது, தூபே டிராப் பண்ண முடியாது, அப்புறம் வந்து ஜடேஜா டிராப் பண்ண முடியாது, தோனி டிராப் பண்ண முடியாது, அப்புறம் கலீல் டிராப் பண்ண முடியாது, பத்திரனா டிராப் பண்ண முடியாது, 100 டிராப் பண்ண முடியாது. நீங்க விஜய் சங்கர் தான் வரீங்க. விஜய் சங்கர் இன்னைக்கு 69 அடிச்சிருக்காரு. இருங்க, யாரு பிளேஸ் நீங்க சொல்றீங்க இறக்கி விடுங்க, சின்ன பசங்களை இறக்கி விடுங்க, இவன் அனுப்பு அவன் அனுப்புன்றீங்க. யாரு பதிலா அதை சொல்லுங்க. இப்ப உங்களுக்கு இருக்கிற அதே கன்ஃபியூஷன் தான் டீமுக்கு இருக்கும். விஜய் சங்கர் வந்து இப்போ எல்எஸ்ஜில வந்து மார்க்கரம் இருக்காரு. மார்க்கரமுக்கு பதிலா நான் முதல் நாள்ல இருந்து நான் ஷமார் ஜோசப் ஆடுங்க எக்ஸ்ட்ரா போலர், உங்களுக்கு அப்பதான் இந்த சீசன் நல்லா வரும் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஆனா அவங்க வந்து இறக்கவே விடல. ஆனா மார்க்கரம் இப்ப 60 அடிச்சிட்டாரு. சோ இப்ப அங்க எல்எஸ்ஜில ஷமார் ஜோசப் வெறுமை அப்படியே பெஞ்சில தான் இருக்க வேண்டியது. இப்போ விஜய் சங்கர் 60 அடிச்சிட்டாரு. இப்ப நீங்க இறக்கி விட்டுருந்தீங்கன்னா இன்னைக்கு இறக்கி விட்டுருக்கணும். சோ இன்னைக்கு இறக்கி விடல. சோ இப்ப எப்படி இறக்கி விடுவீங்க நீங்க சொல்லுங்க. எனக்கு வந்து ஒரே ஒரு ஆப்ஷன் தான் தோணுது. இதுக்கு முன்னாடியே நான் சொன்னேன். நான் அதுக்காக அஸ்வினை டிராப் பண்ணணும்னு சொல்ல. பட் பண்ண முடியாது. நீங்க கையே வைக்க முடியாது. இருங்க, if your captain is not going to use the bowlers properly, this is not, I am not saying because Ashwin இன்னைக்கு பேடா பண்ணாரு. 7 runs per over தான் கொடுத்தாரு. சூப்பரா அவர் பண்ணாரு. அவர் வேலையை பண்ணிட்டு போறாரு. இந்த கண்டிஷன்ஸ்ல அவர் கிங். ஓகேயா? பட் if your captain is not going to make use of the spinners properly, then that is the only way where you can bring some firepower is what I feel. பட் நீங்க சொல்ற மாதிரி அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதெல்லாம் கிரைம். அப்படி எஸ்பெஷலி நீங்க ஹோம் கண்டிஷன்ல the only possible way is for the spinners to be properly utilized. அந்த 20-30 runs நீங்க குறைச்சு அதுக்கப்புறம் நீங்க எடுத்துட்டு போகணும். This is the only way I am seeing going. ஏன்னா ஆப்ஷன்ஸ் வெளியே நீங்க சொன்ன மாதிரி யாரையும் பண்ண முடியாது. அதுக்கு தான் நான் சீசன் ஆரம்பத்திலேயே சொன்னேன். 2016, 15, 17ல எஸ்ஆர்எச் உடைய டெம்ப்ளேட் தான் இந்த வருஷம் சிஎஸ்கே கடைபிடிக்கணும். எஸ்ஆர்எச் என்ன பண்ணாங்க, நட்ராஜன், புவனேஸ்வர் குமார், அப்புறம் வேற யாரெல்லாம் ஆடினாங்க ஞாபகம் எனக்கு. அப்பெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா 150, 155 எடுப்பாங்க ஆப்போனன்ட்ஸ், திருப்பி அடிச்சிருவாங்க. டேவிட் வார்னரும் ஷிகர் தவனும் வந்து 110 ஃபார் நோலாஸ் அடிச்சுட்டு 18வது ஓவர் மேட்சை வின் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ இதுதான் வந்து டெம்ப்ளேட்டா இருக்கணும். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா சிஎஸ்கேக்கு அந்த டெம்ப்ளேட் ஏன் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குதுன்னா டாப் ஆர்டர் ஃபார்ம்லேயே இல்லை. திருப்பி நம்ம எங்க வரோம், ஜடேஜா தோனியை வி எக்ஸ்பெக்ட் எவ்ரி மேட்ச் இவங்க 2 பேர் அடிச்சு கொடுத்து நம்ம வின் பண்ணணும் அப்படின்ட்டு. ஏன்னா அங்க முதல்ல வரும்போதே என்னங்க 53 ஃபார் 5, 2 ஃபார் 1 இப்படி இருக்குங்க. சரி, why not drop Dube? என்னங்க நீங்க ஒரே பவர் ஹிட்டர் நீங்க அப்படிதான் வச்சிருக்கீங்க. 4 மேட்ச் ஆச்சு அடிச்சு டீம் இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கும்போது ஏன் யோசிக்க கூடாது? நான் கேக்குறேன். நீங்க சொல்றதுல ஒண்ணுதான் பண்ணலாம். தூபே எல்லாம் டிராப் பண்ண முடியாது. ஏன்னா அவர் தான் ஒரு நடுவுல ஒரு ஹிட்டர் இருக்காரு, அடிக்கல ரைட்டு.
அவர் அடிப்பாரு. பட் நான் என்ன தெரியுமா சொல்றேன், இப்ப வெளியில போகும்போது நீங்க யூ கேன் பிளே ஒன் bowler லெஸ். வெளியில போகும்போது ரச்சின் ரவீந்திராவை நீங்க யூஸ் பண்ணிட்டு யூ கேன் பிளே ஒன் bowler லெஸ். அந்த ஒன் bowlerக்கு பதில் நீங்க யூ கேன் பிளே a பேட்ஸ்மேன். நீங்க So why சொல்ற not வன்ஷ் பேடி drop Rachin then? Rachin இல்ல என்ன ஏங்க, ஏன் ஒரு மேட்ச் வின் ஃபர்ஸ்ட் பண்ணிருக்கீங்க. மேட்ச்க்கு அந்த அப்புறம் மேட்ச் அடிக்கல நானி, 3 மேட்ச் அடிக்கல நானி, ஃபர்ஸ்ட் மேட்ச்க்கு அப்புறம் அடிக்கல நானி. அந்த மேட்ச் தான் Bring வந்து him. நீங்க சிஎஸ்கே வின் பண்ண ஒரே மேட்ச் அந்த மேட்ச் தாங்க. அவரை போய் நீங்க டிராப் பண்ண சொல்றீங்க. கரெக்ட் நானி. அதுக்கப்புறம் 3 மேட்ச் இல்லங்க, அடிக்கல நானி. நான் See, சொல்யூஷன் நான் அதுதான் கொடுத்துட்டேனே. சொல்றேன். இதுதான் நீங்க டஃப் கால்ஸ் எடுக்கணும். ஒரு டஃப் கால் நம்ம எடுக்கணும். இட் மைட் எதுங்க சவுண்ட் நீங்க ஹார்ட். தூபேவை ஏங்க டிராப் திருப்பி பண்ணுன்றீங்க, திருப்பி நீங்க ரச்சினை டிராப் பண்ணுன்றீங்க. நானி திருப்பி நம்ம அதே 11 ஃபீல் பண்ணோம்னா there is not going to be any changes. If you have If options, you want changes, you have to make a change. நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. If you have lot of other options inside the பெஞ்ச்ல இருந்ததுன்னா, நீங்க டக்குன்னு டிசிஷன் எடுத்து இவரை தூக்கி போட்டு அவரை ஆட வைக்கலாம், அவரை தூக்கி போட்டு இவரை ஆட நான் வைக்கலாம். சொல்லுவா நான் ஆ, இந்த ஆப்ஷன் நான் சொல்லுவா ரச்சினுக்கு பதிலா டெவான் ஆ, கான்வே, ருத்துராஜ். நம்பர் சரி. 3 உங்களுக்கு விஜய் சங்கர். நம்பர் 4 ஒரு யங் பிளட்ட கொண்டு வாங்க. டூபே வருவாரு. ஓகேயா? சரிங்க. நீங்க ஜடேஜா. இருங்க. நீங்க பிலீவ் பண்றீங்களா விஜய் சங்கர் நம்பர் 3ல he will scoreன்னு? இன்னைக்கே அட்லீஸ்ட் ஃபர்ஸ்ட் அவர் பால் 60 வந்து ரன் அடிச்சிருக்காரு. டீசென்ட்டா ஏங்க கான்ஃபிடன்ஸ் அட்லீஸ்ட் இருக்கும். நம்பர் 5ல அடிப்பாருங்க. நம்பர் 3 ஸ்பாட்ல வந்து நீங்க விஜய் சங்கரை போய் சொல்றீங்க. ஏங்க விஜய் சங்கர் என்னங்க நீங்க? நான் ஒத்துக்க மாட்டேங்க. நான் விஜய் சங்கர் நம்பர் 3, நம்பர் 5, 6 விஜய் சங்கர் ஃபைன். இன்னைக்கு அடிச்சிருக்காரு. ஒரு மாதிரி நல்ல 6 அடிக்கிற கெப்பாசிட்டி இருக்கு. ஓகே. விஜய் சங்கர் நீங்க நம்பர் 3க்கு வந்து நீங்க அதான் சொல்றேங்க. நீங்க அந்த உங்களுக்கு உள்ள வந்து டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் யாரும் இல்ல. சோ அதனால வந்து நீங்க ரச்சினை விட்டுருங்க. நான் என்ன சொல்றேன்னா, ஒரு ஃபாஸ்ட் பவுலரையோ டிராப் பண்ணிட்டு நீங்க இருக்கிற பவுலர்ஸை வச்சு நீங்க தூபே கேன் யூஸ் as a bowler ஆல்சோ. 2 ஓவர் வச்சுக்கலாம். நீங்க அந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு பேட்ஸ்மேன் ஆடுங்க. ஒரு பவுலரை டிராப் பண்ணிட்டு. அப்ப நீங்க என்ன ஆகும்னா வெளியில போகும்போது கண்டிஷன்ஸ்க்கு ஏத்த மாதிரி யார் அந்த ஒன் பவுலர்? கண்டிஷன்ஸ் கண்டிஷன்ஸ் ஏத்த மாதிரி. கண்டிஷன்ஸ் ஓகே. ஒரு கிரீன் டாப் வந்தா ஸ்பின்னரை டிராப் பண்ணுங்க. ஒரு நல்ல ஒரு ட்ரை சர்ஃபேஸ் வந்தா ஒரு ஃபாஸ்ட் பவுலரை டிராப் பண்ணுங்க. பண்ணிட்டு அதுக்கு பதிலா யூ பிளே திஸ் வன்ஷ் பேடி, ஷெய்க் ரஷீத், ஆண்ட்ரே சித்தார்த் இவங்களெல்லாம் நீங்க ஆட வைக்கலாம். அதை தான் நான் சொல்றேன். இப்ப வெளில தான் போறாங்க. கரெக்ட். நெக்ஸ்ட் மேட்ச் முலான்பூர் பஞ்சாப் போறாங்கன்னு நினைக்கிறேன். பஞ்சாப். ஓகே. தட்ஸ் a good பாட்டா விக்கெட். எங்க போறாங்க? சிஎஸ்கே பஞ்சாப் சண்டிகர். எஸ், பஞ்சாப் தான் போறாங்க. பட் பாட்டம் லைன் இஸ் நானி, ஐ திங்க் நிறைய ஸ்பெண்ட் பண்ணிட்டோம் டைம். சேஞ்சஸ் பண்ணாதான் சேஞ்ச் நடக்கும் ரிசல்ட்ல. ஐ நோ தட் யாருமே டிராப்பபிள் கிடையாது இந்த ஒரு பேட்டிங் லைனப்ல. பட் அன்பார்ச்சுனேட்லி இந்த காம்பினேஷன் ஒர்க் அவுட் ஆகல. பிளேயர்ஸ் ஆர் நாட் இன் ஃபார்ம். So I know it is tough. ஒரு ரச்சின் ரவீந்திரா ஒரு மேட்ச் ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆடி வின் பண்ணி கொடுத்திருக்காரு. அவரை டிராப் பண்ணுமா? சிவம் டூபே 6 ஹிட்டர், அவரை டிராப் பண்ணுமா? இல்லாட்டி ஒரு ஸ்பின்னரை டிராப் பண்ணுமா? அப்படிங்கிற ஒரு டஃப் கால் தான். ஐ அண்டர்ஸ்டாண்ட். பட் ஒரு ஹையர் பர்பஸ்க்காக நீங்க யோசிச்சு சரி நம்ம வந்து ஓகே ஃபைன், இது நடக்கல, இது பண்ணி பார்ப்போம், ட்ரை பண்றதுல தப்பு இல்ல. இதுதான் என்னோட ஆனஸ்ட் ஒப்பீனியன். பட் let's see. I think there are some really good minds there. I hope they take the right calls. அப்படிங்கிறது தான் நானி. that is my verdict. அதாவது நான் வந்து ஹோல்சேல் சேஞ்ச் எல்லாம் பண்ண மாட்டேன். மேபி ஹோல்சேல் நானும் சொல்ல நானி. ஒரு பிளேயர் இந்த டீம் நல்லா தாங்க இருக்கு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அதாவது என்னன்னா, இப்ப நீங்க வந்து இது பர்ஃபார்ம் பண்ண வைக்கிறதுக்கு தான் நான் சொன்னதுதான் முதல்ல பண்ணணும். இன்டென்ட் வந்துட்டாலே தீஸ் பிளேயர்ஸ் வில் ஸ்டார்ட் பர்ஃபார்மிங். இப்ப என்ன லேக் ஆஃப் அந்த இன்டென்ட், அந்த வின்னிங் இதுக்கு அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா மேட்சை வந்து ஏர்லியாவே வந்து ஐயோ இது முடியாது அப்படின்னு கிவ் அப் பண்ற மாதிரி தெரியுது. ஸோ அதை மட்டும் நீங்க விட்டுட்டு எதுவா இருந்தாலும் இம்பாசிபிளா கூட நான் வந்து பண்ணுவேன்ற ஒரு மனசுல அந்த ஒரு தைரியத்தையும் ஒரு நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் கொடுத்தால் கண்டிப்பாக அது நிறைவேறும் என்று கூறி விடைபெறுகிறேன் மன்னா. எங்க விடைபெறீங்க? இன்னொரு மேட்ச் இருக்கு. பட் இன்னொரு பாயிண்ட் இதுல இருந்து இல்ல, எம்எஸ் தோனி தலை வந்து 12வது ஓவர் வந்தாரு. கடைசியில எவ்வளவு அடிச்சாரு? 24 பால்ஸ் 30 அடிச்சாரு. நிறைய பேரு அவங்களோட வாதம் என்னன்னா,
ஏன் அவரு வந்து இது மாதிரி ஆடுறாரு, ஏன் அவரு வந்து வின்னுக்கு போகல அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயம் வந்து அவங்க வந்து பதிவு நிறைய பேர் பண்ணிருக்காங்க. எனக்கு ரெண்டு சைடும் எனக்கு புரியுது. ஒரு ஒரு கிரிக்கெட்டிங் ஆங்கிள் இருந்து அவர் பண்ற இந்த ஒரு டிசிஷன் ஆஃப் நாட் கோயிங் ஃபார் த டேக்கிங் இட் டில் தி எண்ட். ஒரு விஷயம் எனக்கு புரியுது அவர் என்ன பண்றாரு. இன்னொரு விஷயம் எனக்கு என்ன கேள்வி எனக்கு வருதுன்னா, இவர் இந்த கட்டத்துல லெட்ஸ் பி பிராக்டிக்கல் அபவுட் வாட் தல தோனி கேன் டூ. ஓகே, 5 overs 60 runs பாசிபிள், 8 overs 110 runs not possible. So I feel he is very practical about what he can do, what he can't do அப்படிங்கிற ஒரு விஷயம். I will not pin the whole thing on one person. What he brings to the table is பிரைஸ்லெஸ். நீங்க வந்து நிறைய பேர் நீங்க சொல்லலாம் என்ன சொம்பு கிம்புன்ட்டு, பட் நான் சொல்றேன் ஒரு போலர்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து ஒரு ருத்துராஜுக்கு இப்போ இந்த ஸ்ட்ரகிளிங் ருத்துராஜுக்கு ஒரே ஃபேக்டர், ஒரு 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 ஊக்கம் கொடுக்கிற ஒரு ஃபேக்டரு பின்னாடி ஸ்டம்ப் பின்னாடி நின்று போலர்ஸ் வந்து கரெக்டான ஒரு இன்புட் கொடுக்கறது தோனி, விச் இஸ் பிரைஸ்லெஸ். இதை தாண்டி வேற யாரும் இல்ல. சோ யூ ஆர் கார்னர்ட். இதுக்கு மேல நீங்க எதுவும் பண்ண முடியாது. சோ தோனிக்கு வந்து இது வந்து யூ கேனாட் பின் திஸ் ஆன் தோனி. உங்களோட டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் ஒழுங்கா அவங்களோட வேலையை பண்ணாம இவரை வந்து வந்து எவ்வளவு 40 பால்ல 110 ரன் அடிக்க சொன்னா அது வந்து ஆக்சுவலா தோனி ஜடேஜா 16th ஓவருக்கு அப்புறம் பேட்டிங் வந்தாங்கன்னா அவங்க வந்து ஃப்ரீயா ஆடுறதுக்கு அவங்களுக்கு அந்த ஆப்ஷன் இருந்ததுன்னா நம்ம வந்து அதை வந்து நல்லா ஒரு ஃபினிஷ் இருக்கும். பட் இவங்க வரும்போதே எவ்ரி டைம் 5 விக்கெட் போயிட்டு டீம் ப்ரெஷர்ல இருந்துட்டு சேசிங் 12 ரன்ஸ் ஆர் 13 ரன்ஸ் பர் ஓவர்னு ஒரு சேசிங்கு அந்த மாதிரி இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம்தான். ஸோ இதுதான் பண்ணுங்க. சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் வந்து அவங்க இந்த டாப் ஆர்டரை எப்படி ஃபயர் பண்ண வைக்க போறாங்க தெரியல. ஸ்பின்னர்ஸ் நல்லா போடுவாங்க, ஷோரா பத்திரனா நல்லா போடுறாரு, கலீலும் நல்லா போடுறாரு. ஸோ போலிங் ஷார்ட் அவுட் ஆயிடும். ஷோராவே இட் இஸ் தி டாப் ஆர்டர் பேட்டிங். டாப் 4ல ஒருத்தராது ஒரு 70-80 அட் குட் ஸ்ட்ரைக் ரேட் அடிக்கணும். அப்போ நம்ம எதிர்பார்க்கிற 180 பிளஸ் மேட்ச் ஆஃப்டர் மேட்ச் வரும், வின் பண்ணலாம். ஜடேஜாவும் அவரும் கவுக்குறாரு நானி. நான் உங்ககிட்ட அப்பயே சொன்னேன், நீங்க போன மேட்ச் ப்ரிவியூல ஜடேஜா நம்பிக்கை வச்சீங்க. அவரு கடைசியா ஒரு நல்ல நாக் ஆடி பல வருஷம் ஆச்சு. ஒரு இம்பாக்ட்ஃபுல் நாக் ஆடி பல வருஷம் ஆச்சு. இதுதான் இது டெஃபினெட்லி காசிங். நம்ம வந்து நம்பிக்கை வச்சு ரீடைன்லாம் வேற பண்ணிருக்கோம். ஐ திங்க் that was a big especially after knowing that our T20 World Cup retire ஆயிட்டா அந்த டைம்லயே ஆச்சு, இல்லாட்டி அதுக்கப்புறமா இல்ல அது எப்பயோ நடந்தது இல்ல, அது எப்பயோ 24 ஜூன் ஆக்ஷன் வந்து டிசம்பர் தான் நடந்தது. யா ஐ திங்க் எனக்கு இன்னொரு விஷயம், ஒரு ஸ்டார் திடீர்னு எனக்கு வந்து ஒரு கார் வந்து என்ன அடிச்ச மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது. திடீர்னு இந்த டீம்ல இருந்து யாருமே T20 இந்தியன் டீம்ல இல்லங்க. எனக்கு திடீர்னு இந்த ஒரு டீம்ல இருந்து ஜடேஜாவும் போயிட்டாரு, ஜடேஜா ரிட்டையர் ஆயிட்டாரு. யாருமே இந்தியன் டீம்ல இல்ல. எனக்கு அதுவே ஒரு ஸ்டார் ஒரு அப்படியே இதாயிட்டேன், ஷாக் ஆயிட்டேன். என்னடா அது, ஆமால யாருமே இந்த டீம்ல இருந்து இல்லன்ட்டு. பட் ஓகே ஃபைன், ஓகே சரி நானி, ஓகே நம்ம வந்து ரேண்ட் பண்ணது போதும். நெக்ஸ்டா பஞ்சாப் ஒரு டக்குன்னு டச் பண்ணிட்டு போயிடலாம். ஏற்கனவே 40 நிமிஷம் ஆச்சு. பஞ்சாப் ஒன்ஸ் அகெயின் ஒரு ஜகர்நோட்டா வந்து வந்தாங்க. 2 மேட்ச் நான் தான் கிங் நான் தான் அப்படின்ட்டு. பட் அவங்களுக்கு ஆப்பு வச்சாங்க ஆர்ஆர். நேத்தியே தெரியும் யோமி, நேத்தியே தெரியும் ஆர்ஆர் வின்னுட்டு. சாச்சா அப்படிலாம் இல்ல. நான் வந்து எப்பவுமே வந்து நம்ம ப்ரெடிக்ஷன் ரைட்டா இருந்தோ தப்பா இருந்தோ நான் வந்து அதை வந்து அதை எதுவும் தப்பா சொல்ல மாட்டேன். ஏன்னா ப்ரெடிக்ஷன்ன்றது வந்து நம்ம வி ஆர் டூயிங் இட் பேஸ்ட் ஆன் நம்ம வந்து ஒரு டீம் பர்ஃபார்மன்ஸ், அவங்க கண்டிஷன்ஸ், அவங்களுடைய ஸ்ட்ரென்த் வீக்னஸ் வச்சு நம்ம பேசுறோம். ஸோ அந்த வகையில யூ வெண்ட் ஆன் பஞ்சாபுடைய ஸ்ட்ரென்த் வீக்னஸ் வச்சு சொன்னீங்க. நான் வந்து எனக்கு என்னன்னா ஆர்ஆர் வந்து எப்படின்னா அவங்க வந்து ஒரு 3-4 டீம் நான் இந்த சீசன் ஆரம்பிக்கிறதுல நம்ம பண்ண ரிவ்யூஸ்ல நான் சொல்லியிருக்கேன். ஆர்ஆர் இந்த சீசன் வந்து அவங்க குவாலிஃபைலாம் ஆக முடியாது. அவங்க ஒரு 2-3 டீமை வந்து டப்புன்னு அப்செட் பண்ணுவாங்க, பார்ட்டி ஸ்பாய்லர்ஸா இருப்பாங்கன்ட்டு. ஸோ அது வந்து அந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து இட் ஹஸ் கம் டுடே விச் ஐ வாண்டட் ஆர்ஆர் டு வின் ஃபார் த சிம்பிள் ரீசன். இப்போ ஏற்கனவே டிசி வந்து 3 out of 3 ஆயிருக்கு. ஸோ பஞ்சாபும் 3 out of 3 ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு டீமும் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா ஹாஃப் வே ஸ்டேஜ்ல 3 டீம் வந்து ஷூர்மா இந்த ஒரு ஸ்பாட்டுக்கு ஃபைட் பண்ற மாதிரி இருக்கணும். ஐ வாண்ட் தி டோர்னமெண்ட் கடைசி வரைக்கும் போயிட்டு நீயா நானா நீயா நானா நீயா நானா
அப்படின்ற அது மாதிரி அது விஜய் டிவில கோ வரும். கோபி சார் கோபி சொல்லுவாரு. இல்ல. இல்ல. அந்த மாரி நீயா நானான்னு சொல்லிட்டு அந்த மாரி இருக்கணும். ஆ. அதுக்கு வந்து இன் திஸ் வின் ஆர்ஆர் பட் ஆர்ஆர் ஷோட் த ஸ்பிரிட். ஃபேன்டாஸ்டிக்கா ஆடுனாங்க. ரைட் ஃப்ரம் த வேர்ட் கோ. இன்னைக்கு அந்த இன்டென்ட்ட காமிச்சாங்க. நான் சொல்றேன் இந்த இன்டென்ட்ன்னு பேசுறேனே, எடுத்த உடனே ஜெய்ஸ்வால் பாருங்க அவர் ஃபார்ம்ல இல்ல. பட் என்ன இன்டென்ட் காமிச்சார். ரைட் ஃப்ரம் த வேர்ட் கோ டமால் டிமில்னு அடிச்சாரு. ஸோ நடுவுல கொஞ்சம் ஸ்லோ ஆனாரு. அதுக்கப்புறம் திருப்பி ஒரு ஓவர் பொளந்துட்டாரு. ஸோ பட் அந்த இன்டென்ட் வாஸ் தேர். அடிக்க முடியலன்றது வேற. பஸ் ம். அவர் அடிக்கணும்னு நினைக்கிறார், முடியலன்றது வேற. பட் அடிக்கவே பண்ணாம இருக்கிறது தான் தப்பு. இல்ல நீங்க திடீர்னு இப்ப யோசிக்க பார்க்கும்போது சிஎஸ்கே கேன் டேக் அன் இன்ஸ்பிரேஷன் ஃப்ரம் ஆர்ஆர். ஆமா. இட் இஸ் ஜஸ்ட் தட் ஒன் பிரில்லியன்ஸ், ஒன் இண்டிவிஜுவல் நாக். அந்த கான்ஃபிடன்ஸ் தாங்க, எல்லாமே கான்ஃபிடன்ஸ் தான். இந்த இந்த ஹோல் கேமே இட் ரிவால்வ்ஸ் அரவுண்ட் கான்ஃபிடன்ஸ். ஸோ அந்த விதத்துல அந்த ஒரு கேம் கேன் மாத்திடலாம். ஆர்ஆருக்கு இந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கறது வந்து சஞ்சு சாம்சங் ஆஸ் அ கேப்டன் நானி. ஐ திங்க் ஹி மேக்ஸ் அ பிக் டிஃபரன்ஸ். போன மேட்ச் ரியான் பராக் கேப்டன் பண்ணி வின் பண்ணாரு, ஓகே ஒத்துக்கிறேன். பட் இவரு கொண்டு வர விஷயங்கள் இந்த இந்த ஒரு டீமுக்கு வந்து இட்ஸ் அன்பிலீவபிள். அண்ட் இன்னைக்கும் அவர் கான்ட்ரிபியூட்டும் பண்ணாரு. அருமையான ஒரு 38 அடிச்சாரு. 89 ரன்ஸ் ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப். அதுதான் வந்து ஒரு நல்ல ஒரு அடித்தளம். இன்னொரு பக்கம் பஞ்சாப் போலிங் வாஸ் a little ஃபவுண்ட் வாண்டிங் எனக்கு தோணுச்சு இந்த மாதிரி ஒரு பாட்டா விக்கெட்ல. நானே கரெக்ட். ஃபெர்குசன் வாஸ் நல்லா போட்டாரு. ஃபெர்குசன் போட்டாரு. அவருக்கு வந்து ஆனா சப்போர்ட்டே இல்ல. ஃபெர்குசன் அவரு ரொம்ப இன்டெலிஜென்ட் பவுலருங்க. அவரும் பாவம் கொஞ்சம் அண்டர் ரேட்டட் பவுலர். அவரையும் யாரும் வந்து பெரிய பவுலரா ரேட்டே பண்ண மாட்டாங்க. ஏன்னா 180ம் போடுவாரு, 110ம் போடுவாரு. அண்ட் அதே ஆக்ஷன்ல போடுவாரு. அவரு நீ வந்து நியூ பால் குடுத்தாலும் போடுவாரு, நடுவுல குடுத்தாலும் போடுவாரு, எண்ட் ஓவர்ஸ்ல பிஸ்தா. ஸோ ஃபெர்குசன் நல்லா போட்டாரு. யான்சன் வாஸ் எக்ஸ்பென்சிவ். யான்சன்லாம் நீங்க முதல்லயே முடிச்சிடணுங்க. நீங்க யான்சன்லாம் அந்த நியூ பால்ல எடுத்து நீங்க 3 ஓவர் முடிச்சுட்டு நடுவுல ஒரு ஓவர் தள்ளி விட்டுடணும். நீங்க அந்த அந்த வைசாக் வந்து செம்மையா யார்கர் போட்டாரு. ஒரு மேட்ச் போட்டு வின் பண்ணி குடுத்தாரு. அவர் ஆளே காணோம் அதுக்கப்புறம். நான் பார்க்கவே இல்ல. வைசாக்லயே விட்டு ஆமாங்க. வந்துட்டாங்களா ஒருவேள? வைசாக்ல என்னங்க, விட்டாங்களா? ஆமாங்க, கரெக்ட். எங்க அவரு அவர் காணோம்? அதாங்க பேர் வைசாக்கு. வைசாக்ல விட்டாங்க போல இருக்கு. தெரியல எனக்கு. ஸோ அதனால அவர காணோம். சூப்பர்பா பவுலிங் போட்டாரு அவரு. ஸோ அவங்களுக்கு செஹல் வந்து இன்னும் நாட் அட் இஸ் பெஸ்ட் வரல. ஸ்டாய்னிஸ் வந்து சும்மா அப்படியே பூ விட்டு ஏமாத்தலாம் பார்த்தாரு. அடின்னு அடிச்சுட்டாங்க இன்னைக்கு போட்டு. ஸோ அவங்க ம். போலிங் இருக்கு. பட் அவங்க பேட்டிங் வந்து இன்னைக்கு எனக்கு என்னன்னா, ஆர்ச்சர் போடும்போது கொஞ்சம் பயந்துட்டாங்க. எல்லாருமே பயந்துட்டாங்க. அந்த பேஸ் 150 தாங்கலங்க. லிட்டரலி. நானே தூங்கிட்டு வந்து போட்டாரு நானி. தூங்கிட்டாருங்க. அப்ப அவங்க பேட்டிங் ஆடும்போது தூங்கிட்டு மல்லாக்க நான் அந்த வடிவேல் காமெடி வர மாரி விட்டத பார்த்து மல்லாக்க படுத்து தூங்குறதுல என்ன காத்தோட்டம் மாரி செமையான காத்தோட்டம். ஏசி அப்படியே போட்டு தூங்கிட்டாரு. என்னது? யோமி இட் இஸ் நாட் தூக்கம். இட் இஸ் ஆ. விஷுவலைசேஷன். அப்படியே விஷுவலைஸ் பண்ணியிருக்காரு. அப்படியே வச்சு கண்ல டங்கு, 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 டங்கு போல்ட் எடுக்கிறத வந்து சத்தியமா. கண்ண மூடிட்டு பார்த்திருப்பாரு. அப்படியே வந்து இறங்கினாரு. செம கம்பேக் நானி அவருக்கு. ஐபிஎல்ல ஃபர்ஸ்ட் மேட்ச் 76 ரன்ஸ் குடுத்துட்டு ஹி இஸ் ப்ரோகிரசிவ்லி கெட்டிங் ஃபாஸ்டர் அண்ட் சரியான லைன்ஸ் போடுறாரு, சரியான லென்ஸ் அடிக்கிறாரு. மேன் ஆஃப் தி மேட்ச் அவர்தான். எனக்கு ஒரு விஷயம் தோணுது நானி. ஸ்லோவா இந்த ஆர்ஆர் அணி திரும்ப வந்து அந்த பெஸ்ட் போலிங் அட்டாக் வருதோ. ஏன்னா செஹல் அஸ்வினை விட்டதுனால இப்போ தீக்ஷனா ஹசரங்கா 2 பேருமே ஸ்டெப் அப் பண்ணி ஒரு மாதிரி நல்ல அட்டாக்கா தெரியுறாங்க. சந்தீப் சர்மா ஒரு பக்கம், இன்னைக்கு துஷார் தேஷ்பாண்டே ஆடல, யுத்வீர் வந்தாரு. அவருமே அந்த பவர் பிளேல 1 ஓவர் சூப்பரா போட்டாரு. ஒரு நல்ல ஒரு ஒரு நல்ல போலிங் யூனிட்டா தெரியுறாங்க. வெல் ரவுண்டட் யூனிட்டா தெரியுறாங்க. புரொவைடட் ஆர்ச்சர் போல்ஸ் வெல். அதுதான் அங்க அண்டர்லைனிங் ஃபேக்டர். ஆமா, ஆர்ச்சர் ஆமாங்க, அ ஆப்வியஸ்லி. அ அதாவது அதுதான். இப்போ எல்லா டீம் இப்போ மும்பை அட்டாக் இருக்கு. மும்பை அட்டாக் வந்து ஓகேவா இருக்கு இப்போ. த மொமெண்ட் பும்ரா கம்ஸ், த சேம் மும்பை அட்டாக் மெனேசிங்கா இருக்கும். என்னப்பா அது இந்த பக்கம் சாண்ட்னர் போடுறாரு, இந்த இடத்துல வந்து போல்ட் போடுறாரு, பும்ரா போடுறாரு, அந்த பக்கம் ஹர்திக் பாண்டியா போடுறாரு, விக்னேஷ் போடுறாரு. எங்க யார்கிட்ட இந்த ரன் வரும்னு யோசிப்போம். ஆனா அந்த பும்ரான்னு நீங்க தூக்கிட்டீங்கன்னா எல்லாமே ஈஸி ஆயிடும். அதேதான் இப்ப ஆர்ச்சர் செம்மையா போட்டாங்கன்னா, த ஹோல் போலிங் ரிவால்வ்ஸ் அரவுண்ட் ஹிம். அதுதான். இந்த சந்தீப் சர்மா என்ன போடுன்னு போடுறாருங்க. எப்பா இந்த வயசுலயும் கலக்குறாருங்க. சத்தியமா இவரெல்லாம் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் பவுலர்ஸ்க்கு. இந்த பவுலர்ஸ் எல்லாம் நினைப்பாங்களே எனக்கு வந்து பேஸ் வேணும். எப்படிங்க 140 போடுறது? நிறைய இந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்து கேட்பாங்க. எப்படி 140 போடுறது? நான் வந்து ரொம்ப ஸ்லோவா போடுறேன் அப்படின்ட்டு. பட் இவரு 115, 120 தாங்க போடுறாரு. அதுலயும் இந்த மாதிரி கலக்குறாரு. அந்த 2 கண்ட்ரோல். 2 பால்ல 140 போடலாம் சொல்லுங்க. 70, 70 போடலாம் சொல்லுங்க. எப்படி 140 போடுறது? அதாவது நான் என்ன சொல்றேன், ஸ்பின்னர் ஆயிட சொன்னேன். ஸ்பின்னரா அழகா நல்லா தூக்கி ஸ்லோவா போடுங்க. 70, 70, 70, 70, 70 போடுங்க. விக்கெட்ஸ் விழும். ஒரு மண்ணாங்கட்டியும் விழாது. பட் இல்லங்க, அவர் பாராட்டு சொல்லி ஆகணும். ஜஸ்ட் த கண்ட்ரோல் அவருக்கு வந்து
அண்ட் ஆல்சோ த அனுபவம், அந்த அனுபவம் ஞாபகம் இருக்கட்டும். 3 சீசன்ஸ் பேக் வந்து அன்சோல்டு ஆக்ஷன்ல ஒரு ரீப்ளேஸ்மெண்டா வந்தாரு. ஐ மீன் இஸ் எவர் டிபெண்டபிள் தான் மாறிட்டாரு ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு. ஸோ ஓவராலா பார்க்கும்போது ராஜஸ்தான் லுக்ஸ் ஐ மீன் ஸ்டில் ஏர்லி டேஸ், பட் 2 wins will definitely boost their confidence. அந்த விதத்துல ப்ராபப்ளி தே மைட் பி அ டார்க் ஹார்ஸ் இன் திஸ் டாப் பிளே ஆஃப்ஸ்க்கான அந்த ஒரு ரேஸ்ல. நானி நான் ஒத்துக்க மாட்டேங்க. டார்க் ஹார்ஸா இருந்தனா இட் வில் பி ஒன்லி ஜிடி அந்த டார்க் ஹார்ஸ்லாம். எனக்கு தெரிஞ்சு ஆர்ஆர் வந்து டார்க் ஹார்ஸ் ஆவறதுக்கு சான்ஸ் இல்ல. ஆர்ஆர் வந்து டெஃபினெட்லி அவங்க பாருங்க. வந்து அப்பப்ப சரி வந்தா வரட்டுங்க. யாரோ வராங்க. ஆர்ஆர் வந்தா என்ன? அத பத்திலாம் இல்ல. பட் நான் என்ன சொல்றேன்னா, நெறைய ஆர்ஆரா அடிக்கணும் அவங்க. ஆர்ஆர் குவாலிஃபை ஆகணும்னா. இன்னைக்கு அடிச்சா மாரியே எல்லா மேட்சும் அடிக்கணும். பட் நான் என்ன சொல்றேன்னா, நம்ம உடனே வந்து நம்ம குவாலிஃபையர்ன்னு சொல்ல வேண்டாம். இந்த வருஷம் வந்து ரொம்ப க்ளோஸ்லி கண்டெஸ்டடா இருக்க போறதுங்க. ஒரு மேட்ச் வின் பண்ணனா 10வது இடத்துலேருந்து 5வது இடத்துக்கு வராங்க. ஒரு மேட்ச் உதைப்பட்டான்னா, டப்புன்னு வந்து 3வதுலேருந்து 7வது வந்துடுறாங்க. ஸோ, இப்ப பாருங்க எல்லாரும் அந்த டேபிள்ல இருக்காங்க. கடைசியில 3 டூ இருக்கு. இதுல யாருன்னா ஒருத்தர் இன்னைக்கு சிஎஸ்கே வின் பண்ணியிருந்தா, எல்லாமே 4ல ஆயிருப்பாங்க. நேத்து மும்பை இன்னைக்கு சிஎஸ்கே வின் பண்ணியிருந்தாங்கன்னா, எல்லாரும் 4 ஆயிருப்பாங்க. எஸ்ஆர்எச் தவிர. ஸோ, திஸ் டேபிள் வில் கீப் சேஞ்சிங். நான் தான் அன்னைக்கு சொன்ன மாரி அந்த எங்கேருந்து தெரியுமா பிரச்சனை வர ஆரம்பிக்கும்? 6த் மேட்ச் ஆன்வர்ட்ஸ் இந்த டேபிள் வந்து ஒரு மாரி ஸ்டெபிலைஸ் ஆகும். 6த் ஆர் 7த் ஹாஃப்வே ஸ்டேஜும் போது ஒரு டேபிள் இருந்ததுன்னா, அதுலேருந்து நீங்க சொல்லிடலாம். ஸோ, இதுல வந்து இவங்க தான் வருவாங்க அப்படின்றத நம்ம சொல்லிடலாம் ஓரளவுக்கு. பட் அது வரைக்கும் வந்து இன்னும் இருக்கு. இன்னும் ஒரு 3 மேட்ச் வரைக்கும் அப்படி இப்படி போயிட்டு இருக்கும். அது வரைக்கும் எல்லாருக்கும் சான்ஸ் இருக்கு. இல்ல நானே இதுல 4th இருந்து மேல போனீங்கன்னா அவங்க எல்லாருமே 3 மேட்ச் தான் ஆடி இருக்காங்க. ஸோ ஒரு மேட்ச் கம்மி. ஸோ அதுல 2 டீமுக்கு வந்து பிரிவாங்க. அதுல 2 டீம் வந்து மேல போவாங்க. 6 பாயிண்ட்டுக்கு போவாங்க. பட் டிசி அண்ட் 3லயே 6. ஸோ டெஃபினெட்லி ஐ திங்க் போக போக டெஃபினெட்லி மாறும். நல்லா கொட்டாய் விடுறாரு. நைட்டு 2:30 மணி ஆயிடுச்சு. தேங்க்யூ நானே. பாருங்க உங்களுக்காக மக்களே 2:30 மணி வரைக்கும் உட்காந்து உங்களுக்காக இந்த மாதிரி ரிவ்யூஸ் கொண்டு வரோம். ஸோ உங்களோட ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நானி வந்து அயலாம ஒரு ப்ரொஃபஷனலா வந்து தேங்க்யூ நானி. ரியலி ஹேட்ஸ் ஆஃப் டு யூ ஃபார் ஒன்ஸ் அகேன் டர்னிங் அப். ரொம்ப ரொம்ப கடன் பட்டிருக்கேன். மக்களே உங்களுக்கும் நான் கடன் பட்டிருக்கேன். எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஹோப்ஃபுல்லி எவ்ரிதிங் கோஸ் ரியலி வெல் ஃபார் சிஎஸ்கே. திரும்ப பேக் டு வின்னிங் வேஸ் வரணும். ஸோ அந்த விதத்துல இந்த ஒரு வீடியோ முடிச்சுக்கிறேன். அன்டில் தென் திஸ் இஸ் அடுத்த வீடியோ போடுற வரைக்கும் அன்டில் தென் திஸ் இஸ் டயர்ட் ஆயிட்டாங்க. நானி and Yomi signing off. See you guys. Good bye morning. bye. Good night இல்ல, good morning. Right, Yomi.